ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிஜாம் ரிஃபானா பேசுகிறேன். இன்றைக்கி நைட் டின்னர் என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் பூரியும் உருளைக்கிழங்கு குருமா. அதை எப்படி செஞ்சோன்னு பார்க்குறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உருளைக்கிழங்கு பூரிக்கு வந்து நாங்கள் கிழங்கு செய்ய போகிறோம். அதுக்கு உருளைக்கிழங்கு வந்துக்கு சட்டியை வச்சு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ மட்டும் உருளைக்கிழங்கு நம்ம போட்டுக்கிறோம் நறுக்கி. எல்லாமே உருளைக்கிழங்கு நறுக்கி போட்டுச்சு. இப்போ நல்லா விசில் விட்டுக்கலாம். வேகிற அளவுக்கு விசில் விட்டுக்கோங்க. இப்போ நாங்கள் பூரிக்கு வந்து மாவு பாக்கெட் 2 எடுத்து வச்சுருக்கோம். தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி வச்சுருக்கோம். லைட்டாக உப்பு போட்டிருக்கோம். இப்போ ஆயில் ஊற்றிக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் மாவு கொட்டிக்கிட்டோம். ரெண்டு பாக்கெட் மாவு நாங்கள் கொட்டிட்டோம். இப்போ கிண்டிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கரெக்டாக இருக்குது. மாவு தண்ணிக்கும் கரெக்டாக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கிறோம் வலுவலுன்னு வர்றதுக்காக. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பனஞ்சாச்சு. இது நல்லா இப்போ வந்து ஊறணும். ஊறினதுக்கப்புறம் போடும் போது காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பூரி வந்து நாங்கள் வந்து உருட்டி இதில் வச்சு தேய்ச்சி தான் நாங்கள் போட போகிறோம். அமுக்கி போட்டால் நல்லா நிறையா வரும், பெருசாகவும் வரும் பூரி. அதுக்காக நாங்கள் இதில் வச்சு தான் போட போகிறோம். குருமாவுக்கு வந்து நம்ம வந்து பொட்டுக்கலையை வந்து அரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், குருமாவுக்கு தேவையான பொருட்கள் வந்து உருளைக்கிழங்கு நாங்கள் உரிச்சு எடுத்துருக்கோம். நாங்கள் மசிச்சுக்கிறோம். இது வந்து வெங்காயம் தேவையான அளவுக்கு எடுத்துருக்கோம். தக்காளி தேவையான அளவுக்கு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கலை அரைச்சி தண்ணியில் கலந்து வச்சுருக்கோம். கடுகு, கடலப்பருப்பு நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். குருமாவுக்கு தேவையான திங்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பு பற்ற வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சட்டி காஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஆயில் ஊற்றிக்கிறோம். இப்போ ஆயில் ஊற்றிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது சட்டி காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச இந்த 2 திங்ஸையும் போட்டுக்கலாம். கடுகும் கடலப்பருப்பும் போட்டிருக்கோம். இது நல்லா பொரிஞ்சுக்கட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலெல்லாம் போட்டுக்கிறோம். நம்ம கிண்டிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். தக்காளி போட்டு கிண்டிக்கலாம். மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். குருமாவுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ வந்து நம்ம பொட்டுக்கலை அரைச்சி வச்சோம்னா அதை போட்டுக்கிறோம். இப்போ நல்லா கிண்டிக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு குருமா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குருமா செமையாக மணக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம். அதை வந்து போட்டுக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குருமா டேஸ்ட் செம்மையாக மணக்குது. சூப்பராக வந்திருக்கு. கொத்தமல்லி வந்து நாங்கள் தூவிக்கிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிருக்கோம்.
பாருங்கள் எண்ணெய் ஊற்றி பூரியை வந்து தேய்ச்சிருக்கோம். இப்போ அமுக்கி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூரி எப்படி வந்திருக்குன்னு. பூரி நல்லா வந்திருக்குல்ல, சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பூரி ரெடி ஆயிடுச்சு. குருமாவும் இங்கிட்டு ரெடி ஆயிடுச்சு. வணக்க எல்லாமே ரெடி. உங்கள் வீட்டிலே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். மேலும் ஒரு முக்கியமான உங்களை சந்திக்கிறேன். இப்போ உங்கள் 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.